திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அடுத்த மக்களவை தேர்தலுக்கான அணி அமைப்புகள் ஏறத்தாழ தொடங்கிவிட்டன. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் கடந்த 2004ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு மக்கள் அளித்த தீர்ப்பும் அதேபோல 2009ஆம் ஆண்டு மக்கள் அளித்த தீர்ப்பும் இந்தியாவின் பிரதமர் யார், இந்தியாவின் ஆட்சி கட்டிலில் அமரப்போகும் கட்சி எது என்பதை தீர்மானிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது தமிழ்நாடு எடுத்த முடிவுதான் இந்தியாவின் போக்கை, இந்தியாவின் ஆட்சியை தீர்மானித்தது. அதேபோல இந்த முறையும் தமிழ்நாட்டின் முடிவு எத்தகையதாக இருக்கும்? புதுவை உள்ளடக்கிய 40 MP தொகுதிகளை கொண்ட தமிழ்நாட்டின் முடிவை இந்தியாவின் அரசியல் விற்பனர்கள் எல்லோரும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எந்த கட்சியும் தனித்து வெற்றி பெற்றுவிட முடியாது, எந்த கட்சியும் தன் சொந்த காலில் நின்று தனித்து ஆட்சி அமைத்துவிட முடியாது என்ற கூட்டணி யுகத்தில் இன்றைக்கு யார் யாரோடு சேரப்போகிறார்கள், எந்த கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி சேரப்போகிறது என்பதுதான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. அந்த வகையில் அதற்கான விடை அண்மை காலமாக கடந்த சில நாட்களாக வெளிவரத் தொடங்கியிருக்கின்றன. திமுக தன்னுடைய பொதுக்குழுவை நேற்றைக்கு கூட்டி தன்னுடைய முடிவை சொல்லியிருக்கிறது. எங்களிடம் நன்றி பாராட்டாத காங்கிரஸ், எங்களை அலட்சியப்படுத்திய காங்கிரஸ், ஒரு பெரிய ஊழல் வழக்கில் எங்கள் கட்சியை சிக்க வைக்க பார்த்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி இல்லை, மறந்தும் அந்த தவறை செய்துவிட மாட்டோம் என்று கருணாநிதி அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார். திமுக தலைவர் கருணாநிதியின் நேற்றைய அறிவிப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டின் இரு பெரும் கட்சிகளில் ஒன்றான திமுகவின் முடிவு நேற்றைக்கு வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்பே திமுக காங்கிரஸ் உறவு முறிந்து விட்டிருந்தாலும் கூட மீண்டும் அரும்புமோ, மீண்டும் இந்த கூட்டணி உருவாகுமோ என்ற பல எதிர்பார்ப்புகளுக்கு அந்த கேள்வி முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது, அந்த பதில் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியோடும் கூட தன்னுடைய உறவு என்பது அன்றைக்கே முடிந்து போய்விட்டது, வாஜ்பாய் காலத்திலேயே முடிந்து விட்டது, இன்றைக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இது ஏன் என்ற பல கேள்விகளை நம் முன்னால் எழுப்புகிறது. தமிழ்நாட்டில் இந்த முடிவால் எந்த கட்சி பலனடைய போகிறது, யார் பாதிக்கப்பட போகிறார்கள்? இதுவரையிலும் இருமுனை போட்டியை மட்டுமே சந்தித்து வந்த தமிழ்நாடு இந்த முறை பல முனை போட்டியை சந்திக்க போகிறதா என்கிற பல கேள்விகளை பார்க்கலாம். திமுகவின் முடிவு வேறு வழியில்லாமல் எடுக்கப்பட்ட ஒரு முடிவா அல்லது காலந்தாழ்ந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவா என்பதை பற்றியும் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. நம்மோடு இந்த அமர்வில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு ஞானதேசிகன், திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு KP ராமலிங்கம், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொருளாளர் திரு SR சேகர், மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு S மணி. நாம் பேசலாம். திரு ராமலிங்கம், உங்களிடமிருந்தே தொடங்கலாம். நேற்றைக்கு காரசாரமாக உங்கள் தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் பேசியிருக்கிறார். CBIயை விட்டு எங்களை கைது செய்து, குறிப்பாக ராசாவையும் கனிமொழி அவர்களையும் கைது செய்து சிறையில் தள்ளி செய்யாத குற்றத்திற்கு தண்டிக்க பார்த்தார்கள், CBI யாருடைய கைவால் என்றெல்லாம் கூட கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த கேள்வி, இந்த கைதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததே, இத்தனை காலம் கழித்து இப்போது சொல்வதற்கு என்ன காரணம்? இப்பொழுதுதான் தேர்தல் வருகிறது. தேர்தலில் யாரோடு அணி சேருவது என்ற முடிவெடுக்கிற காலகட்டத்தில் இப்பொழுது இந்த தேர்தலில் நாங்கள் காங்கிரஸோடு இல்லை என்ற முடிவை எடுப்பது எதற்காக எடுத்திருக்கிறோம் என்பதனை விளக்கத்தை தான் தலைவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சொன்ன அத்தனை விவகாரங்களும் தலைவர் கலைஞர் அவர்கள் நேற்றைய பொதுக்குழு உறுப்பினர் அவர் வெளியிட்ட அந்த அறிவிப்பு என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் தெரிந்தும் கூட இன்னமும் இந்தியாவுடைய ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மையை குறைத்துவிடக்கூடாது, எங்களால் ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த நாட்டை தள்ளிவிடக்கூடாது என்பதற்காக காலங்கடந்த முடிவாக இருந்தாலும் கூட நாங்கள் இதுவரை அவருடைய ஆட்சியில் இருந்து அவர்களை அகற்றாமல் அவர்களை பாதுகாக்கிற வேலைகளை செய்துத்தான் இப்பொழுது தேர்தல் வருகிற போது இந்த தேர்தலில் நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். இல்லை, நன்றி இல்லை என்று சொல்கிறீர்கள், வழக்கை புனைந்தார்கள் என்று சொல்கிறீர்கள், செய்யாத குற்றத்துக்கு தண்டிக்க பார்த்தார்கள் என்று சொல்கிறீர்கள், தங்களை மட்டும் காப்பாற்றிக் கொண்டு எங்களை சிக்க வைத்து விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்.
ஒரு பெரிய இயக்கத்தையே ஊழல் சாம்ராஜ்யத்தில் சிக்க வைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டது யார் என்று எனக்கு தெரியும் என்றெல்லாம் சொன்னால், இத்தனை காலம் இந்த முடிவை, இவ்வளவு துயரங்களை நீங்கள் ஏன் தாங்கி இருக்க வேண்டும்? இப்போது சொல்வது ஒரு ஏற்புடைய வாதமா திரு ராமலிங்கம்? இல்ல, இவர் தாங்கி இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அதுதான் நாங்கள் தாங்கி கொண்டுதான் இருந்தோம். அப்படி தாங்கி கொண்டிருந்ததற்கான காரணம் என்னவென்றால், இந்தியாவுடைய ஆட்சியிலே இவர்களுக்கு ஒரு பாதிப்பு வந்து அதனாலே மீண்டும் ஒரு தேர்தல், இடையிலே தேர்தல் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தாங்கி கொண்டிருந்தோம். அதில் வேறு கருத்து கிடையாது. இன்னும் சொல்ல போனால், நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய அதிருப்தியை அமைச்சரவையில் இருந்து எங்களுடைய அமைச்சர்களை நாங்கள் வெளியேற்றி வித்ரா செய்த உடனேயே எங்களுடைய அதிருப்தியை காட்டிவிட்டோம். இன்னும் பல வகையில் எங்களுடைய அதிருப்தியை காட்டிக் கொண்டுதான் இருந்தோம். ஆனாலும் அவருடைய ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களோடு நாங்கள் உறவு வைத்திருந்தோம். இதற்கு முன்னால் நீங்கள் சொன்னது, வெளியே வந்தபோது உங்களுடைய சொந்த காரணங்களை சொல்லவில்லை. ஈழத்தமிழர் பிரச்சனையில், இலங்கை தமிழர் பிரச்சனையில் காங்கிரஸ் சரியாக நடந்து கொள்ளவில்லை, தமிழர் பக்கம் நிற்கவில்லை என்று குற்றம் சாட்டிவிட்டு வெளியே வந்தீர்கள். இப்போது உங்கள் சொந்த பிரச்சனையை சொல்லி வெளியே வந்திருக்கிறீர்கள். இந்த முரண்பாடு எதனால்? இல்லை, சொந்த பிரச்சனையை சொல்லுகிறோம் என்றால் சொந்த பிரச்சனையை மட்டும் அல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பாதிப்புகளையும் தான் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். எங்களுடைய பொதுக்குழுவுடைய தீர்மானங்கள் அத்தனையும் நீங்கள் பார்க்க போனால், அந்த தீர்மானங்களை நாங்கள் சொல்லியிருக்கிற அத்தனை விஷயங்களிலுமே மத்திய அரசு எந்தெந்த வகையிலே எங்களுக்கு உறுதுணையாக இல்லை, எங்களுக்கு என்றால் தமிழ் இனத்திற்கு உறுதுணையாக இல்லை என்பதை ஏன் பல்வேறு காலகட்டங்களிலே அவைகளை நாங்கள் அப்பொழுது நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் நாங்கள் வலியுறுத்தி கொண்டுதான் இருந்தோம். இன்றைக்கு நேற்றைக்கல்ல, கடந்த 1.5 ஆண்டு காலமாகவே தொடர்ந்து 2 நாடாளுமன்றங்களிலேயும், நாடாளுமன்ற மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிக் கொண்டுதான் இருந்தோம். திரு ஞானதேசிகன், இந்த முடிவை நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? திமுக பொதுக்குழு எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு என்பது ஏறத்தாழ காங்கிரஸ் கட்சியின் மீது வாசிக்கப்பட்ட ஒரு குற்ற பத்திரிகை என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு காங்கிரஸ் மீது குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார் திரு கருணாநிதி. அவருடைய கருத்து, அந்த குற்றச்சாட்டை திரு ராமலிங்கம் சொல்லக்கூடிய கூற்றை நீங்கள் ஏற்கிறீர்களா? ஏற்கவில்லை. ஏனென்றால் காலையிலே நான் பேட்டியிலே சொன்னதைப் போல, ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களோடு கூட்டணியில் இல்லை. இன்றைக்கு வரைக்கும், இந்த அறிவிப்பு வந்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் கூட்டு கிடையாது. அதே நேரத்தில் இன்றைக்கு அவர்கள் சொன்ன காரணங்கள், ஏனென்றால் ஒரு கட்சி யாரோடு சேருவது என்பதும், எந்த கட்சியோடு கூட்டணி வைப்பது என்பதும், அல்லது கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்பது என்பதும் முடிவெடுக்கிற உரிமை அந்தந்த கட்சிகளுக்கு இருக்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த முடிவை எடுப்பதனால் எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. அவர்களுடைய உரிமை என்பதை ஜனநாயக ரீதியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதற்காக சொல்லப்பட்ட காரணங்கள் என்பது தவறான காரணங்களாக காங்கிரஸ் கட்சியின் மீது ஒரு குற்றம் சாட்டுகிற காரணமாக இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியை 2G வழக்கிலும் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற திரு ராஜா அவர்களையும் கனிமொழி அவர்களையும் கைது செய்து அதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒரு ஊழல் இயக்கமாக சித்தரிக்க காங்கிரஸ் முயல்கிறது என்ற குற்றச்சாட்டை இன்றைக்கு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். 2G வழக்கு என்பது இன்றைக்கு இந்தியா முழுவதும் அறிந்த ஒன்று. உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வையில் மத்திய புலனாய்வுத்துறை அந்த வழக்கை விசாரிக்கிறது. ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்பதை ஒரு சீல்டு கவரில் ஒவ்வொரு மாதமும் அவர்கள் தருகிறார்கள். யார் அரசாங்கம் சார்பாக அந்த வழக்கை நடத்த வேண்டும் என்பதையும், எந்த நீதிபதி இந்த விசாரணை நீதிபதியாக இருக்க வேண்டும் என்பதையும் உச்சநீதிமன்றமே தீர்மானித்து அவர்களை அதற்காக நியமித்திருக்கிறது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி மத்திய புலனாய்வுத்துறையை உபயோகப்படுத்துவதாக சொன்னால், இன்றைக்கு கல்மாடி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர். அவரை கைது செய்து மத்திய புலனாய்வுத்துறை சிறையில் அடைத்தது. மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் ஆதர்ஷ் வீடு ஒதுக்கீட்டு விவகாரத்தில் அவர்கள் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ததன் அடிப்படையில் முதலமைச்சர் பதவியை விட்டு அவர் விலகினார். ஆகவே மத்திய புலனாய்வுத்துறை என்பது இன்றைக்கு பல்வேறு வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் நேரடி பார்வையில் அந்த வழக்குகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை எல்லோரும் அறிவார்கள். திராவிட முன்னேற்றக் கழக தலைவருக்கும் அது தெரியும். ஆகவே திடீரென்று இந்த வழக்குகள் எல்லாம் காங்கிரஸால் புனையப்பட்ட வழக்கு என்று அவர் குற்றம் சாட்டுவது என்பது
எனக்கு தெரிந்த வகையில் ஒரு ஏற்புடையதல்ல. அரசியலில் இது போன்ற தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சொல்வது என்பது தவிர்த்திருக்கலாம் என்பது எனது கருத்து. காங்கிரஸோடு கூட்டணி வேண்டாம் என்று நினைத்தால் அதை சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் காங்கிரஸை காயப்படுத்துகிற அந்த வார்த்தைகளை நாங்களும் 2G வழக்கை பற்றி மீண்டும் பேச ஆரம்பித்தால் அது தமிழகத்தில் அந்த தாக்கத்தை அவர்கள் தாங்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கணக்கு. ஏனென்றால் 2/11/2009 பிரதமர் அவர்கள் கடிதம் எழுதுகிறார். இது ஒரு வெளிப்படையான டிரான்ஸ்பரண்ட் முறையில், இந்த ஏல முறையில் இதை நடத்த வேண்டும் என்றெல்லாம் அவர் கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திற்கு எழுதுகிற பதிலில் நான் ஒழுங்காகத்தான் செய்கிறேன், டிரான்ஸ்பரண்ட் முறையில் செய்கிறேன் என்றெல்லாம் பதில் வருகிறது. அதற்குள் நான் போக விரும்பவில்லை. ஆனால் இந்த வழக்கு மத்திய சர்க்காருடைய கைப்பாவையாக மத்திய புலனாய்வுத்துறை ஈடுபட்டிருக்கிறது என்கிற வாதம் ஒரு பொய்யான வாதம். அதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. திரு ஞானதேசிகன், நீங்கள் குற்றச்சாட்டுக்கு பதில் சொன்னாலும் கூட மற்றொரு சவாலை முன்வைக்கிறீர்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நாங்களும் 2Gயை பற்றி பேசினால் உங்களால் பதில் சொல்ல முடியாது என்று திமுகவுக்கு சவால் விடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பேச்சு அமைந்திருக்கிறது. திரு ராமலிங்கம், இதற்கு என்ன சொல்கிறீர்கள்? இல்லை அவர் ஞானதேசிகன் தவறான பாதைக்கு சென்றுட்டார். அவர் நான் அதை பற்றி ஒரு முழுமையாக உள்ளே போக வேண்டாம்னு தான் நினச்சேன். ஆனால் எப்போ காங்கிரஸ் கட்சி இதில் ஈடுபாட்டோடு இருக்குது, எங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை அழுத்தமாக பதிவு செய்யணுங்கிறதுல ஈடுபாட்டோடு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம், நான் முழு விளக்கத்துக்கு போக விரும்பலை, ஒரே உதாரணம் அட்வொகேட் ஜெனரல் வானாவதியை காப்பாற்ற நினைக்கிறதே. அட்வொகேட் ஜெனரல் வானாவதி என்ன சொன்னார்? சிபிஐ கோர்ட்லேயே அவர் எனக்கு இதில் சம்மதம் இல்லை, நான் தெரிஞ்சு நான் கையெழுத்து போடல அப்படின்னு எல்லாம் சொன்னார். ஆனால் அவர் கையெழுத்து போட்ட ரெக்கார்டை இன்னைக்கு ஜேபிசியினுடைய அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறாங்க. அவர் இருந்து தான் அதை முடிவு பண்ணாருங்கிறத, இதை எனக்கு தெரியாமல் முடிவு பண்ணாங்கன்னு சொன்னார். ஆனால் அப்படி ஒரு பொய்யான தகவலை சொன்ன ஒருவரை இன்னும் அவர் அட்வொகேட் ஜெனரலாக இந்திய அரசாங்கம் வச்சிருக்கு. அதிலிருந்து இவைகளெல்லாம் மத்திய அரசினுடைய நேரடி பார்வையில் புனையப்பட்ட வழக்கு என்பதை தான் நாங்கள் சொல்ல முடியும். இன்னும் விளக்கமாக போகலாம். ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்கிற போது, ஒரு அமைச்சர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்கிற போது, ராஜா மீது அவர்கள் குற்றச்சாட்டை பதிவு செய்த காலகட்டத்தில் இப்பொழுது நடைபெறுகிற இந்த வழக்குகளை பார்க்கிற போது அவர் மீது எந்த விதமான லஞ்ச குற்றச்சாட்டும் இப்பொழுது எடுத்து வைக்க இயலவில்லை. அவரிடமிருந்து பணம் இங்கே இருந்து கைப்பற்றப்பட்டது, சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டது, இந்த வழக்கு இந்த 2G வழக்கின் மூலமாக அவர் இவ்வளவு சம்பாதித்தார் என்று அவர்கள் பெயர்பார்வையில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறையும் எந்த அறிக்கையும் இன்றைக்கு சமர்ப்பிக்க முடியவில்லை. சிபிஐயும் இன்றைக்கு வழக்கமன்றத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? அவரிடமிருந்து எந்த பணமும் கைப்பற்றவில்லை, அதற்கான ஆதாரங்கள் இல்லை என்றுதான் அவர்கள் வைத்திருக்கிறார். ஒன்று. இன்னொன்று, அரசாங்கத்திற்கு இழப்பை ஏற்படுத்தினார் என்பதை பிரதம அமைச்சரே ஒத்துக்கொள்ளவில்லை. அரசாங்கத்திற்கு இழப்பில்லை என்று நாடாளுமன்றத்திலே அவரே அறிக்கை வைத்து விட்டார். இன்னொன்று, வேறு கம்பெனிகளுக்கு உதவினார்கள் என்று சொல்ல போனால் மூன்றாவது நபர்களுக்கு உதவுவது என்ற நிலை ஏற்படுமையானால், அப்படி மூன்றாவது நபர்களுக்கு உதவுவது என்பது அவர்கள் ஷேர்களை விற்றது, அவர்கள் இதற்குடைய உரிமையாளர்களாக வந்தவர்கள் அவர்களுடைய பங்குகளை விற்றது என்ற கணக்கு வருகிற போது, பங்குகளை விற்பது என்றால் அதற்கு அனுமதி நிதியமைச்சர் தந்தாக வேண்டும். அந்த நிதியமைச்சராக அப்பொழுது இருந்தவர் சிதம்பரம் அவர்கள். ஆக இதில் எந்த குற்றச்சாட்டிலுமே ராஜா இதில் பங்கு பெறவில்லை என்பதுதான் ஆணைத்தரமான வாதம். ஆக இந்த வாதங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்திலே மட்டுமல்ல, அது வழக்கமன்றத்திலே ராஜா வைத்திருக்கிறார். அவருடைய வாதங்களையே ஏற்காத ஜேபிசி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஜேபிசி, ஏன் என்ன காரணம்? அவருடைய வாதங்களை ஏன் ஏற்றுக்கொள்ளுங்களே, அதையும் வையுங்களே. அவர் என்னென்ன அவர் மீதான குற்றச்சாட்டை சுமத்துகிறீர்கள், அவருடைய வாதங்களை ஏற்பதற்கு உங்களுக்கு என்ன சங்கடம்? ஆக இதிலிருந்து தான் எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு வந்திருக்கிறது, வேறு ஒன்றுமல்ல. நீங்கள் இந்த தவறுகளை இப்பொழுது ஏற்கனவே நீங்கள் இது போன்ற ஒரு தவறை செய்தவர்கள், சர்க்காரியா கமிஷன் என்ற ஒரு கமிஷனை போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மிகப்பெரிய களங்கத்தை உருவாக்க நினைத்தவர்கள். அப்படி நினைத்து அதற்கு பின்னாலே ஒரு நீண்ட காலம் கழித்து அதில் ஒன்றுமே இல்லை என்று ஆனது. ஆக அதை போலவே இப்பொழுது ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறீர்கள் என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக